Hello students, நம்ம வந்து டிஎன் செட்ல கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டாபிக் பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து கடைசி டாபிக் மாஸ் மீடியா. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. மாஸ் மீடியா தான் வந்து லாஸ்ட் டாபிக். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேரியர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட மீனிங் அதெல்லாம் பத்தி பார்த்துருப்போம். கம்யூனிகேஷன் பத்தி பார்த்துருப்போம். இது வந்து மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் பத்தி பார்க்க போறோம். மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னா லார்ஜ் ஆடியன்ஸ் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் ஏற்கனவே பார்த்துருப்போம். அது என்ன சொல்லியிருப்போம், அதுக்கு யூஸ் பண்ற சேனல் தான் வந்து மாஸ் மீடியான்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, லார்ஜ் ஆடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் டு லார்ஜ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் டு ரீச் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஷார்ட் டைம், சிக்னிஃபிகண்ட் ஃபோர்ஸ் இன் மாடர்ன் கல்ச்சர் ஃபார் த சேக் ஆஃப் accessibility. மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் மீடியா கன்சிடர்ட் ஆஸ் அ சினோனிம். இது ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். மாஸ் கம்யூனிகேஷன், மாஸ் மீடியா ரெண்டுமே ஒன்று தான். அதோட சேனல் தான் வந்து மாஸ் மீடியான்னு சொல்றாங்க. அதோட எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன சொல்றாங்க, டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ, இன்டர்நெட் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, வைட் அண்ட் வாஸ்ட் ஏரியா. நம்ம வந்து ஒரு நம்ம வாஸ்ட் ஏரியா வந்து ரீச் பண்ணலாம். ஹெட்ரோஜீனியஸ் அண்ட் ஹோமோஜீனியஸ் ஆடியன்ஸ், அதை வந்து ஒரு லெவல் ஆஃப் சேம் லெவல் ஆஃப் ஆடியன்ஸும் ரீச் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். தேர் இஸ் நோ ப்ரைவசி, அது வந்து ப்ரைவசி இருக்காது. காஸ்ட் எஃபெக்டிவ், ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக். அதுக்கப்புறம் வந்து யூஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி. இதெல்லாம் யூஸ் பண்ணி மாஸ் மீடியா வந்து கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாஸ் மீடியா டைப்ஸ் சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் மீடியா, பிரிண்ட் மீடியா, அவுட்டோர் மீடியா, எலக்ட்ரானிக் ப்ராட்காஸ்டிங் மீடியா, டிரான்ஸ்மிட் மீடியா, டிஜிட்டல் மீடியா, நியூ மீடியா. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் மீடியா பற்றி பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் மீடியா அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் சாங்ஸ், ட்ராமாஸ், ஃபெஸ்டிவல் அதெல்லாம் வந்து கொண்டாடுவாங்கல்ல. இப்போ வந்து தெருக்கூத்து கொண்டாடுவாங்க. அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ட்ரெடிஷ்னல் மீடியா வந்து சாங்ஸ்லாம் சொல்கிறது. பிரிண்ட் மீடியா அப்படின்னா நம்ம பேப்பரில் பிரிண்ட் கம்யூனிகேஷன் இது பண்ணுறது, அது என்ன நமக்கு தெரியும், புக்ஸ், நியூஸ் பேப்பர், அதெல்லாம் வந்து பிரிண்ட் மீடியா. அவுட்டோர் மீடியா அப்படின்னா நம்ம வந்து வெளியே பார்க்குறது. வெளியே என்னென்னலாம் பார்ப்போம், அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம், போஸ்டர்ஸ், பேனர்ஸ், சைன்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். நம்ம சயின்ஸ்னா என்ன, இந்த ரோட் ரூல்ஸ்ன்னு சொல்லி டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட், அதெல்லாம் வந்து நம்ம என்ன, அது ஒரு கம்யூனிகேஷன் தான். அவங்க வந்து ஒரு சயின்ஸ் மூலிமா வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, அவ்வளவுதான். எலக்ட்ரானிக் ப்ராட்காஸ்டிங் மீடியா என்னென்ன, எலக்ட்ரானிக் பொருட்கள் என்ன, டிவி, டெலிஃபோன், ரேடியோ, அதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் மீடியா. டிரான்ஸ்மிட் மீடியா அப்படின்னா பஸ், டாக்ஸி, ரெயில், அதெல்லாம் வந்து டிரான்ஸ்மிட் மீடியா. டிஜிட்டல் மீடியா, நியூ மீடியா, இதான் வந்து இப்போ புதுசாக எவ்வளோ இருக்கிறது. இமெயில், வெப்சைட், பிளாகிங் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மீடியாஸ். இமெயில், வெப்சைட், பிளாகிங் இதெல்லாம் வந்து என்னது, இப்போ நியூவாக வந்து எமர்ஜ் ஆனது தான். ஸோ இத்தனை மீடியாஸ் வந்து இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் மீடியா, பிரிண்ட் மீடியா, அவுட்டோர் மீடியா, எலக்ட்ரானிக் ப்ராட்காஸ்ட் மீடியா, டிரான்ஸ்மிட் மீடியா, டிஜிட்டல் மீடியா. ஓகேவா, ட்ரெடிஷ்னல் மீடியானா என்ன பார்த்தோம், சாங்ஸ் அண்ட் ட்ராமாஸ். பிரிண்ட் மீடியா, நியூஸ் பேப்பர். அவுட்டோர் மீடியா, போஸ்டர்ஸ், பேனர்ஸ். எலக்ட்ரானிக் ப்ராட்காஸ்ட் மீடியா, டெலிஃபோன், டிவி, ரேடியோ. டிரான்ஸ்மிட் மீடியா, பஸ், டாக்ஸி, ரேஸ். பஸ்ஸில் போகும்போது நம்ம பாட்டு கேட்டே போவோம், படம் பார்த்துட்டே போவோம், அதெல்லாம் என்ன கம்யூனிகேஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பஸ்ஸில் போகும்போது பேசுறது, அது எல்லாமே டிரான்ஸ்மிட் மீடியாவில் வரும். டிஜிட்டல் மீடியா என்ன, இமெயில், வெப்சைட், பிளாகிங் இதெல்லாம் மூலிமா கம்யூனிகேட் பண்ணுறது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா. ஸோ மாஸ் மீடியாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் வந்து கொடுக்கறது, சோசியலைசேஷன், என்டர்டைன்மெண்ட், பொலிட்டிக்கல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், கேட்டலிஸ்ட் டெவலப்மெண்ட். இங்கே என்ன, என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும், அவேர்னஸ் கொடுக்கணும், ஒரு கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து சோஷியலைசேஷன், எல்லாமே வந்து இதில் எதில் அடங்குது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாஸ் மீடியாவில் அடங்குது. அவ்வளோதான். இதோட வந்து நம்ம கம்யூனிகேஷன் டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்னும் வந்து ஃபர்தர் வீடியோஸில் நான் மற்ற டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோஸ் வந்து நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.